இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிங்கள். புக் ஆஃப் லூக் சாப்டர் 17 verses 5 and 6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்கிறார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டே கடலிலே நடப்படுவாயாக என்று சொல், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலுமாய் கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பேசுங்க, அடிமையை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க சத்தத்தை ஜனங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்மால் ஃபெய்த் கிரேட் ரிசல்ட் அப்படின்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். சின்ன விசுவாசம் பெரிய பதில், பெரிய காரியத்தை செய்யும் என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கிறோம். இங்கே சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் அதிகரிக்கும்படி செய்யும் என்று கேட்கிறார்கள். அப்போ இந்த பேசேஜை ஆரம்பத்திலிருந்து படித்து பார்க்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்தால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் யாருக்காவது இடறல் உண்டாக்கினால் அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அப்படி இடறல் உண்டாக்குகிறவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி அவன் எங்க போடணுன்றார்? சமுத்திரத்துல போடணுன்றார். அப்போ அதை தொடர்ந்து தான் சீஷர்கள் கேட்கிறார்கள், எங்கள் விசுவாசம் அதிகரிக்கும்படி செய்யும் என்று. அப்படியானால் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்முடைய விசுவாசம் குறைவுபடுகிறதுனால யாராவது இடறி போவார்கள் என்று சொன்னால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆக சீஷர்கள் யோசிச்சு பார்க்குறாங்க, எங்களால் யாரும் என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தில் குன்றி போகக்கூடாது, குறைந்து போகக்கூடாது, யாரும் இடறி போகக்கூடாது. ஆகவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்கள் விசுவாசத்தை அதிகரியும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தையை கேட்கிற நாம் நம்மை பார்த்து யார் என்ன செய்யக்கூடாது? இடறி போகாத அளவிற்கு நாம் வாழ வேண்டும். நம்மை பார்த்து விசுவாசத்தில் மற்றவர்கள் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம விசுவாச குறைவான காரியங்களை செய்யும் பொழுது நம்மை பார்க்கிற மற்றவர்கள் என்ன செய்வாங்க? இந்த பிரதரே இப்படி செஞ்சுட்டாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? இந்த சிஸ்டரே இப்படி பண்ணுறாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? அப்படி போவோம்னு சொல்லி நம்மை பார்த்து ஒருத்தர் இடறி போவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கழுத்துல எந்திர கல்லை கட்டி எங்க போடணுமா? சமுத்திரத்தில் போடணுன்றார். ஆமென். ஒருத்தன் தண்ணியில மிதக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு சைக்கிள் டியூப், ஒரு வண்டி வாகனத்தினுடைய டியூப் எடுத்து அதில் காற்று நிரப்பி அதை போட்டு அது மேலே அவன் படுத்தான்னா அவன் என்ன செய்வான்? நீந்திட்டே போவான், மிதந்துட்டு போவான். அதே போல் சொரப்புரடைன்னு சொல்லுவாங்க. சொரக்கா பெருசாக ஆகி அது காஞ்சு போயிருந்தால் அதை கட்டி ஒருத்தன் தண்ணிக்குள்ளே குதிச்சான்னா அவன் முழுகி போக மாட்டான், மிதந்து கொண்டே இருப்பான். அதே போல் இந்த முருங்கை மரம், காய்ந்து போன முருங்கை கட்டை, அதை ஒருத்தன் இடுப்பில் கட்டிட்டு தண்ணியில் குதிப்பானால் அவன் என்ன செய்ய மாட்டான்? மூழ்கி போக மாட்டான். அது மிதக்கிறபடினாலே அதனோட கட்டப்பட்டிருக்கிற அவனும் என்ன செய்வான்? மிதந்து கொண்டே இருப்பான். ஆனால் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கல் கீழே போயிடும். அவன் என்ன செய்வான்? அட்ரஸே தெரியாமல் கீழே. ஆக யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இடரலா இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். ஆலய ஆராதனைக்கு வரதில் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இடரல் உண்டாக்கக்கூடாது. சரியா? சர்ச்சுக்கு போகலான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பாங்க.
அப்போ இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறோம்? இடரல் உண்டாக்குகிறோம் என்று அர்த்தம். இருக்கீங்களா? அவ்வளோ தூரம் போகணுமா? கை காலெல்லாம் வலிக்குது. இங்கே இன்னைக்கு வீட்டில் இருந்து ஆன்லைனில் பார்த்தா பத்தாதா அப்படின்லாம் சொன்னால் இடரல் உண்டாக்குகிறோம்னு அர்த்தம். இப்படி இடரல் உண்டாக்குற என்ன சொல்கிறாருன்னா, அவன் கழுத்தில் கல்லை கட்டி சமுத்திரத்தில் போடுன்றார். இதெல்லாம் கேட்டோன்னே சீஷர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஆகவே தான் சொல்கிறாங்க, ஐயா எங்கள் விசுவாசம் ஒருவேளை மற்றவங்களை விசுவாசத்தை குறைக்கிறதா இருக்கலாம், ஆனால் அப்படி இராதபடிக்கு என்ன செய்யணும்? எங்கள் விசுவாசம் அதிகரிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் வளரக்கூடியதாக இருக்கணும். நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆமேன். அப்போ யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? இடரலாக இருக்கக்கூடாது. அப்போ நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன்னா என்னை பார்க்கிறவங்க என்ன செய்யணும்? என்னை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும், என்னை பார்த்து ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி நான் இருக்கணும். இப்போ நானே மற்றவர்கள் இடறி போவதற்கு ஏதுவாகபடி ஜீவித்தேன். ஆனால் பெட்டர் என் கழுத்தில் என்ன செய்யணும்? கல்லை கட்டி போடணும். அது பாஸ்டர் ஆனாலும் சரி, அது யாரானாலும் சரி. இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். ஆக நம்மை பார்த்து என்ன செய்யக்கூடாது? மற்றவர்கள் இடறி, ஒரு தெருவில் இருக்கிறீங்களா, அந்த தெருவில் கிறிஸ்தவர்களா நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லக்கூடாது, ஐயோ இவங்களே கிறிஸ்தவங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, நம்ம பரவாயில்லப்பா, நம்ம போகாமே ஒழுங்காக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அவங்க இருக்கிறாங்கன்னா என்ன, நம்மளை பார்த்து அவங்க இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, நம்மளும் போனால் நல்லா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆக யாருடைய வாழ்க்கையும் இடறி போவதற்கு காரணமாக இருந்து விடவே கூடாது. சரிங்களா? நம்மை பார்த்து விசுவாசத்தில் வளருகிற வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க சொல்கிறது? அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் இயேசுவிடத்தில் கேட்குறாங்க, ஐயா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுக்காக உங்களுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், இன்னும் பைபிள் படிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும், அதற்காக எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கம்பாங்க. சரியா? அது எப்போ வரும்? மற்றவங்க ஜெபிக்கிறதுனால நமக்கு வராது. நம்ம படிக்கணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம வேதத்தை எடுக்கணும், நம்ம முழங்கால் படிக்கிடணும். அல்லேலூயா. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரலன்னு என்ன செய்யணும்? அவரவர் தங்களை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து முயற்சிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னா என்ன ஆகும்? சாப்பிட்றவங்க வயிறு நிறையும், பசியாக இருக்கிற வயிறு அப்படியே தான் இருக்கும். ஆக நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணுங்க? நம்ம தேடணும், நம்ம ஜெபிக்கணும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் கேட்கிற, ஐயா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், நாங்கள் விசுவாசத்தில் பலப்படணும், யாருக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். ஆண்டவர் இங்கே எதை மென்ஷன் பண்றாரு? கடுகு விதை அளவு. அல்லேலூயா. சொல்றதுக்கு நிறைய இருக்கு, என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ பேசினாலும் யாருக்கும் புரியக்கூடிய வகையில் தான் பேசுவார். அல்லேலூயா. புரியாத ஒன்றை ஆண்டவர் யார்கிட்டையும் பேசினதில்லை, எளிதாக தான் பேசுகிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைகள் சிலது வழியிலே விழுந்தது, சிலது முள்ளுகளுக்குள்ளே விழுந்தது, சிலது கற்பாறையில், சிலது நல்ல நிலத்திலே விழுந்தது. இப்படி ஆண்டவர் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் பேசுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், எல்லாத்துக்கும் உப்பு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து புரியாத ஒன்றை பேசுகிறவர் அல்ல, புரிகிற ஒன்றை பேசுகிறவர். எல்லாருக்கும் அது என்ன செய்யணும்? ரீச் ஆகணும், எல்லாருக்கும் அந்த வார்த்தைகள் சென்றடையணும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும் என்று சொல்லி கேட்ட அந்த சீஷர்களுக்கு இயேசு சொன்ன பதில் என்னவென்றால், உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம். ஆமென். நல்லா கவனிங்க.
எந்த ஒரு காய்கறியும் எந்த ஒரு பொருளும் விளையும் பொழுது எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஆனால் அதனுடைய விதை எப்படி இருக்கும்? சிறுசாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஒரு பெரிய பூசணிக்காய் இருக்கு, பூசணிக்காய் தானே பெருசு, பம்கின் இல்லையா, பெருசாக இருக்கும் பூசணிக்காய். அந்த காய் பெருசாக இருக்கும், ஆனால் விதை எவ்வளோ பெருசாக இருக்கும்? சின்னதாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து பூசணிக்காய் அளவு பெருசான விசுவாசம் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? கடுகு விதை. இப்போ உணவு பதார்த்தங்களில் சமைக்கிற விஷயங்களில் பார்த்தா கடுகு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எல்லா பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் சமைக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் கடுகு வேணும். எது கடுகு வேணும்? தாளிக்கிறது. ஒரு எண்ணெய் ஊற்றுனதையும் என்ன செய்வாங்க? முதல்ல கடுகு தான் போடுவாங்க. அப்போ சாப்பாட்டில் வரக்கூடியது என்ன? கடுகு. சாப்பாட்டை பற்றி சொன்ன எல்லாருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை அதிகரிக்கும் என்று வேண்டும் என்று சொன்ன அந்த மக்களுக்கு சொல்கிறாரு கடுகு விதை அளவு. அப்போ கடுகு எவ்வளோ பெருசு இருக்குதுங்க? சின்னதாக. அதில் பல ரகம் இருக்குது. சில கடுகு பெருசாக இருக்கும், சில கடுகு சின்னதாக. இப்போ அந்த இடத்துல அந்த கடுகு விதை, அந்த கடுகை விட விதை என்ன செய்யும்? கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ இயேசு சொல்றாரு, அந்த சின்ன விசுவாசம் இருந்தால் போதும். லிட்டில் ஃபெய்த். ஆமென். சின்ன விசுவாசம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க. சின்ன விசுவாசம் இருந்தால் போதும். அந்த சின்ன விசுவாசம் என்ன செய்யுமா? அங்கே படிக்கிறோம், 6வது வசனம் படிங்களா. அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடுப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து, அதான சொல், காட்டத்தி மரம் தானே, காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்பட்டு கடலிலே நடப்படுவாயாகன்னு சொன்னா அது அப்படியே நடக்குன்றார். அல்லேலூயா. அதான் விசுவாசம். ஆமென். அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? சின்ன விசுவாசம் இருந்தா போதும். ஒரு சின்ன விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வாரா? பெரிய காரியம் செய்வேன்னு சொல்றார். அல்லேலூயா. கடுகு விதையள விசுவாசம். அப்போ நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் என்ன இருக்கிறதில்ல? விசுவாசம் இருக்கிறதில்ல. வசனத்தை படிக்கிறோம், விசுவாசம் இருக்கிறதில்ல. இது அவங்களுக்கு நடந்தது, இது இவங்களுக்கு நடந்தது, இவங்களுக்கு நடந்தது, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு நடந்தது தான் பேசுகிறோமே ஒழிய எனக்கு அது நடக்கும், எனக்கு ஆண்டவர் செய்வார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, கடுகு விதைன்னு சொல்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? கடுகு விதை. இப்ப இந்த விதைக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. விதைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஆக ஜீவனுள்ள விசுவாசம், உயிருள்ள விசுவாசம், செத்த விசுவாசம் அல்ல. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, செத்த விசுவாசம் அல்ல, உயிருள்ள விசுவாசம், நம்பிக்கையின் விசுவாசம், ஆகும் என்கிற விசுவாசம், நடக்கும் என்கிற விசுவாசம். ஆக இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் என்ன சொல்றாரு? கடுகு விதையள விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும், அந்த காரியம் என்ன செய்யுமா? அப்படியே நடக்கும் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய விசுவாசத்தை பற்றி சொல்ல, சின்ன விசுவாசம், ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. விசுவாசம் என்பது என்ன? கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு வைக்கிற ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். ஆக அந்த விசுவாசம் இருந்தால் போதும், கேட்கிற காரியத்தை என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை பற்றி நாம் நன்றாக அறிந்து, அதாவது ஒரு சில காரியங்கள் அறிந்து இருக்கிறோம், அறியாமல் இருக்கிறோம். விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது ஆண்டவர் அந்த வசனத்தை எனக்கு காண்பித்து கொடுத்தார்.
அப்படியே கொஞ்சம் நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். நீங்கள் வேதத்தில் படிக்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. போதும். நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாததின் நிச்சயம். நம்பப்படுகிறோம், நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? 3வது வசனம் படிங்க. 11:3. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறதின் உறுதி. அப்போ 3வது வசனம் என்ன சொல்றாரு? நாம் பார்க்கிறபடி இந்த உலகங்கள், இந்த பூமி எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இதுதான் விசுவாசம். சரி, நம்ம உலகம் உண்டானதை பார்த்தோமா? இல்லை. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே கர்த்தர் இருந்தார், அவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை சொன்னார், வானம் உண்டாக கடவுதுன்னாரு, வானம் உண்டாச்சு. பூமி உண்டாக கடவுனார், பூமி உண்டாச்சு. நாம் பார்க்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் யார் படைச்சது? கர்த்தர் படைச்சார். எப்படி படைச்சாருங்க? வாய் சொல்லினால், வார்த்தையினால் படைத்தார். இது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அல்லேலூயா. நம்புகிறோம், ஆண்டவர் படைச்சார், அவர்தான் இந்த சிருஷ்டி கர்த்தா என்று சொல்லி. அதை நம்பாத மக்கள் தான் சொல்றாங்க. இது எவல்யூஷனரி தியரியில் சொல்றாங்க. ஒரு அமீபா இருந்தது, அந்த அமீபா என்னாச்சு? இம்யூட்டேஷன் ஆகி நாளுக்கு நாள் வளர்ந்து நாம் பார்க்கறதெல்லாம் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? In the beginning there was God. ஆதியிலே தேவன் இருந்தார். ஆதி அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற ஆதி, ஃபர்ஸ்ட். ஆரம்பத்தில் கர்த்தர் இருந்தார். அதுக்கு முன்னாடி யார் இருந்தார் தெரியாது. ஆக இதை நாம் நம்புகிறோம். இப்படிதான் வானம் உண்டானது, பூமி உண்டானது என்று நம்புகிறோம். ஆக விசுவாசமானது என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், என் பாவங்களுக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அல்லேலூயா. ஆக இந்த வார்த்தைகளை நம்புகிறோம். அதுதான் விசுவாசத்தினுடைய உறுதியாயும். அல்லேலூயா. அடுத்த காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இன்னும் காணப்படாதது என்ன? கர்த்தருடைய வருகை இன்னும் காணப்படவில்லை. ஆக நாம் நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார், அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க எடுத்துக்கொண்டு போக போகிறார் என்று நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. அதான் நம்பப்படுகிறவைகளின், அதாவது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆக தேவ பிள்ளையே, தேவனிடத்தில் சேருகிறவன். அடுத்தது பாருங்க, அதே 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்களேன். எபிரேயர் 11:6 வேகமா படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அல்லேலூயா. இப்போ காத்து வீசுது இல்லையா? காத்து வீசுது. அந்த காத்து இருக்குதுன்னு நம்ம நம்புறோமா இல்லையா? நம்புறோம். காத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அதை போல தேவன் ஒருவர் இருக்கிறார், அதை நாம் நம்புகிறோம். சரியா? இப்ப தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும்.
அல்லேலூயா. இந்த பூமியில காத்தே இல்லைன்னா அவன் நம்பலன்னு அர்த்தம். அந்த மாதிரி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆக தேவனிடத்தில் சேருகிறவன், ஆலயத்துக்கு வருகிறவன், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன நம்பணும்? அவர் உண்டென்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் எங்கேயோ இருக்கிற தேவன் அல்ல, அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. காற்று இல்லாத இடமே கிடையாது, அதை போல தேவன் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பக்கத்திலையும் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எங்கும் நிறைந்தவர், எதிலும் இருப்பவர், எதையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணும்? கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுக்கிறவர், அவர்தான் நம்மோடு பேசுகிறவர், அவர்தான் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர், அவர்தான் உயிர்த்தெழுந்தவர், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், இரண்டாவது பாயிண்ட் என்ன? தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுப்பாருங்க? பலன் கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். யாரையும் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஒரு வேலை செய்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். அதை போல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன பலன் கிடைக்கும்? ஆமென். என்ன பலன் கிடைக்கும்? நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது, நமக்கு என்ன தேவைக்காக நம்பி இருக்கிறோமோ அதை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்றைக்கு பல தேவைகளோடு நீங்க வந்திருக்கலாம், பல எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். உங்க தேவை என்ன என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை பெற்றோராக இருக்கிறவர்கள், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பேருக்கு ஃபீஸ் கட்டினா 25,000 வேணும், 30,000 வேணும், என்ன செய்யறது? தேவையோடு வந்திருக்கலாம். ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஐயோ, எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல, தலைவலி தாங்க முடியல, இருமல், சளி, இது மாறணும், அந்த தேவையோடு வந்திருக்கலாம். அல்லது எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்ற தேவையோடு வந்திருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரணுன்ற தேவையோடு வந்திருக்கலாம். சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற தேவையோடு வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆக வசனம் என்ன சொல்லுகிறது? அவரை தேடி வருகிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? பலன் கொடுக்கிறவராய். அல்லேலூயா. ஒருவரையும் ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பாத தேவன். அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் சும்மா போயிட்டு வாங்கன்னு என்ன செய்ய மாட்டார்? அனுப்பவே மாட்டார், அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஒன்று வேண்டாம், உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். ஜெபிக்க வரும்போது என்ன கொடுக்குறீங்க? தண்ணி கொடுக்குறீங்க, டீ காஃபி கொடுக்குறீங்க. ஜெபிச்சு முடிச்சு போகும்போது என்ன கொடுக்குறீங்க? காணிக்கைகளை கொடுக்குறீங்க. ஏன்? ஒரு ஊழியக்கார் வந்திருக்கிறார், ஆகவே அவங்களை வெறுமையாக அனுப்பக்கூடாது என்ற எண்ணம் வருது. அப்போ அந்த உதவிகளை செய்கிறீங்க. அதை போல கர்த்தரை தேடி வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை வெறுமையாய் அனுப்பாதவர், சும்மா போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்து நிரப்பி அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆக தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அவர் உண்டு, தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அவர் உண்டு, அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆக அவர் இருக்கிறார் என்றும், அவரிடத்திற்கு நான் போனால் எனக்கு பலன் கிடைக்கும் என்றும் நம்பும் பொழுது அந்த பலனை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கண்டிப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா. ஆக அந்த விசுவாசம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்களேன். யோவான் 3:16.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இல்லையா? அற்புதமான ஒரு வசனம், ரட்சிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு வசனம். பாருங்க, இந்த வசனம் என்ன படிக்கிறோம்னா, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறவர்கள் யாராயிருந்தாலும், அல்லேலூயா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அல்லேலூயா, அவன் என்ன செய்யக்கூடாதான்? கெட்டு போகாமல். உதாரணமா சொல்றேன் பாருங்க. ஒரு குழம்பு வைக்கிறீங்க, அந்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கணும். என்ன செய்றீங்க? புளி ஊற்றுறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? அப்பப்போ சூடு பண்ணி வைக்கிறீங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. என்ன அப்படி எல்லாம் பாதுகாக்கணும். என்ன செய்யுது? அது கெட்டு போக. அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் வருகிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், நம்புகிற பிள்ளைகள் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல், கெட்டதை கொண்டு போய் கீழே தான் ஊற்றணும். ஆக கெட்டு போகாமல், தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல், அவன் ரட்சிக்கப்படும்படியாக, அவன் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அவன் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி. அல்லேலூயா. அப்ப இயேசுவிட்ட வந்து அவரை நம்புகிற பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். ஆமென். அவளுக்கு என்ன கொடுப்பாராம்? நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆக அடுத்த வசனம், அதாவது அதிலே 18வது வசனத்தை படிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான. விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், விசுவாசியாமல் இருக்கிறவனோ என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வசனத்தை நல்லா படிங்க. 18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ those who ever did not believe God, விசுவாசியாதவன் எவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான், அவன் ரட்சிக்கப்படுவான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான். இயேசு கிறிஸ்துவை குமாரன் என்று விசுவாசியாதவன் எவனோ அவன் கெட்டு போவான். அவன் எதுக்கு உட்பட்டாயிற்றான்? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆல்ரெடி he is under condemnation. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஜீவன். ஆமென். இயேசுவிடத்துல வந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். அவரை விசுவாசியாமல், அவரை நம்பாமல், அவரை புறக்கணிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆக இதுக்காக நாம் எதுவும் செலவழிக்கல. ஆமென். விசுவாசிக்க ஏதாவது செலவழிச்சோமா? இல்ல. அவரை நம்புகிறோம், அவ்வளவுதான். இருதயத்தில் உண்டாகிற நம்பிக்கை, ஆமென், சிந்தையில உண்டாகிற நம்பிக்கை, தேவன் மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை. ஆக இந்த விசுவாசம் கடுகளவு நமக்கு இருந்தால் போதும். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் நம்புகிறேன், அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், அவர்தான் எனக்கு என்று சொல்லி நாம் நம்பும் பொழுது நம்புகிற அனைவருக்கும் ஆண்டவர் பலனை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை பெரிதாக இருக்க வேண்டும் என்று அல்ல, அந்த நம்பிக்கை ஒரு கடுகு விதையளவு இருந்தால் போதும், அதை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணமாக விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளுக்கு தகப்பன் நம்ம எல்லாம் யாருங்க?
விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு அப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அப்பா உண்டு இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அப்பா எல்லாம் நம்மெல்லாம் வரல. ஆமென். ஆக விசுவாசிகளுக்கு ஒரு அப்பா, விசுவாசிகளுக்கு ஒரு தகப்பன். எங்க படிக்கிறோம்? ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்களேன். ரோமர் 4:16. வேகமா படிங்க. 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சத்தியருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும், நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாம். அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு தகப்பன் யார்? ஆபிரகாம். விசுவாசிகளுக்கு ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் ஆரம்பம், விசுவாசத்தின் தகப்பன் யாருங்க? ஆபிரகாம். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டது போது அவன் கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போதும். என்ன படிக்கிறோம்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம். ஆமென். இப்போ ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் இருக்கிறார். அப்படியே தகப்பனார் தேராகு யாருன்னு சொன்னா சிலை செதுக்கிறவர். அந்த சிலை செதுக்கிறவர் என்ன செய்ய, ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தேராக என்ன செஞ்சார்? அந்த ஊருன்ற கல்தேயர் தேசத்தை விட்டு நாம் அப்படி இடம்பெயர்ந்து போவோம் என்று சொல்லி குடும்பத்தோடு கூட அப்படியே ஒவ்வொரு ஊராக கடந்து பதான் ஆரான் அப்படின்ற இடத்துக்கு வருகிறார்கள். அங்கே வந்தவுடன் தேராகு மரித்து போனார். ஆபிரகாமுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மூத்த மகன் அங்கேயே தங்கி இருக்கிறார். அப்ப மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றார், ஆபிரகாமே, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. ஏன்னா அவருடைய பாரம்பரியம் என்ன? சிலை செதுக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்த அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனுக்கு அந்த வார்த்தை வந்தவுடன் என்ன செஞ்சானா, இங்கே எபிரேயர்ல படிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்லுது? By faith Abraham, when he heard the voice of God, he obeyed it. அவன் தான் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே என்ன செஞ்சான்? எங்க போவேன், எங்க தங்குவேன், எதை சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன் என்று எந்த கேள்வியும் கேட்காம by faith Abraham stepped out for the unknown tomorrows. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தோடு நாளைய நாள் எப்படி என்று தெரியாது, நாளைக்கு எங்க போகிறோம் என்று தெரியாது, எங்கே தங்க போகிறோம் என்று தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சான்? அப்படியே கீழ்ப்படிந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சான். அதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? ஆண்டவரே, என்ன கூப்பிடுறீங்க, சரி, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? இன்னைக்கு யாரையாவது வெளியே வாப்பா கொஞ்சம் கடை வரைக்கும் போட்டுறோம், என்ன பாஸ்ட் வாங்கி தருவீங்க? ஏதாவது இந்த ஊழியத்தில் வேலை செய்ப்பா, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? ஆனால் ஆபிரகாம் பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் என்ன செஞ்சான்? ஒரு அடி எடுத்து வச்சான். அதான் அதனால தான் சொல்லப்படும் விசுவாசிகளின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாமுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி விசுவாசம் இருந்தாங்க? தேவனோடு உறவாடிட்டு இருந்தாங்க, உண்மை உள்ளவங்களா நேர்மை உள்ளவங்களா நடந்தாங்க. ஆனா ஆபிரகாம் தான் விசுவாசத்துக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறார். வேதமே சொல்லுது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம். அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பனுக்கு பிறந்தவர்களா நாம் இருந்தால் அந்த தகப்பனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன செய்யணும்?
நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. என் அப்பாவுக்குள்ள இருந்தது எனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் நம்ம தகப்பன் யாரு? ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பன். நம்ம எல்லாரும் யாருங்க? விசுவாசிகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்மளாம் விசுவாசிகளா? ஆமாவா இல்லையா? ஆமா, ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற விசுவாசிகள். ஆக நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வார்த்தை வந்த பொழுது அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சாரு? அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்படியே என்ன செஞ்சாருங்க? கீழ்ப்படிந்து ஸ்டெப் எடுத்து வச்சாரு. கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? ஆபிரகாம் பசியா இருந்தாரா? ஆபிரகாம் ஏழையா போனாரா? ஆபிரகாம் ஒண்ணுமில்லாம இருந்தாரா? கர்த்தர் நித்தமும் ஆபிரகாமை நடத்தி ஆண்டவர் சொன்னா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சாங்க? நம்பினான். அடுத்து என்ன படிக்கிறோம்? அந்த ஆபிரகாமுக்கு குமாரனே இல்லை, குழந்தைகள் இல்லை. 75 வயசு ஆண்டவர் அழைக்கும் பொழுது எத்தனை வயசுங்க? 75 வயசு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன். உனக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எத்தனாவது வயசுல? 75வது வயசுல. when he was 75, God promised that I will give you a son. உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐயா, என் வீட்டில் இருக்கிற எலியேசர் பிழைப்பானாக, எனக்கு குமாரன் இல்லப்பா. என் வீட்டில் ஒரு மூத்த வேலைக்காரர் இருக்கிறான், அவன் தான் எனக்கு பையன், பையன் மாதிரி இருக்கிறான். ஆக அவன் நல்லா இருக்கட்டும். அடுத்தது 86, 10 வருஷம் ஆகுது, என்ன இல்லை? குமாரன் இல்லை. இப்போ சாராளுக்குள்ள பொறுமையும் இல்லை. என்ன சொல்றாங்க? இருக்கிறதே இருக்கிறான், வேலைக்காரி ஆகார் அவள் இடத்துல பிரவேசியும். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? பிரவேசிச்சாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பணும்னு ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்ற, இவனும் சுதந்திரவாளி அல்ல, உனக்கும் சாராளுக்கும், உனக்கும் சாராளுக்கும், to you and your wife I will give you a son. அந்த சூழ்நிலையில் என்னன்னு சொன்னா, there is no possibility at all. அங்க என்ன இல்லை? குழந்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அங்க ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிங்களா? ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாய், சரிங்க நானே படிச்சிடுறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். எப்படி இருக்கும்? வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும், கடற்கரை மணலை போல் இருக்கும், இவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். அந்த சொல்லும் பொழுது நடந்த காரியம் என்னவென்றால், தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அல்லேலூயா. அங்க நம்புறதுக்கு வழியே இல்லை. காரணம் என்னவென்றால், அங்கே சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. ஆபிரகாமுக்கும் வயசாகி போச்சு. there is no possibility to conceive a child. அங்கே குழந்தையை கருத்தரிக்கக்கூடிய எந்த ஏதுக்களுமே இல்லை. சயின்டிஃபிக்கா எந்த வகையான சூழ்நிலையுமே இல்லை. ஆமென். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கலாம், இனி எங்க எனக்கு குழந்தை பிறக்க போகுது? குழந்தை பிறக்கிறதுக்கான ஏதுக்கள் ஒன்றுமே இல்லை. இனி எங்க நான் வாழ்க்கையில உயர போறேன், ஆசீர்வதிக்க போறேன், என் வாழ்க்கை கடங்காரனாவே போயிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். ஆமென். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. இப்ப நம்ம சபை சின்ன சபை. இதை பார்த்து ஆண்டவர் சொல்றது, 1000 பெருகச் செய்வன்றார். என்ன செய்யணும்? we must believe it. நம்பணும். அல்லேலூயா. எங்கிருந்து வர போறாங்க ஆத்துமாக்கள் தெரியாது.
எங்கிருந்து இடம் வரப்போது தெரியாது. பட் we believe. சொல்லுகிறவர் யார்? சர்வ வல்லவர், செய்ய வல்லவர். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரிடத்தில் சேருகிறவர் அவனுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் நம்ப வேண்டும். இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் நம்புங்க. இது எங்க நடக்க போகுது, இது எங்க ஆக போகுது, இது எங்க சுகமாக போகுது, எங்க விடுதலை ஆக போகுது, நான் எப்போ வீடு வாங்க போறேன், நான் எப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெற போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் நடக்காது. கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவர். ஆமென். அங்கே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அங்கே ஒரு சின்ன ஒரு காரியம் கூட கிடையாது. ஆமென். அங்கே சாராளு கற்பம் செத்து பல வருஷம் ஆயிருச்சு. அங்கே சூழ்நிலையே ஒன்றும் சாதகமா இல்லை. ஆபிரகாம் வயது சென்றவராய் இருக்கிறார், நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் வார்த்தை வருகிறது, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், உன் சந்ததிகளுக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அங்க நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அல்லேலூயா. நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லையா? பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weakened in his faith. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. கேட் ஆன் த வால், மதில் மேல் இருக்கிற பூனையை போல. இந்த பூனை இந்த பக்கம் குதிக்குமா, அந்த பக்கம் குதிக்குமா? இப்படி வாழ்க்கையில் வந்து எதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆக விசுவாச கர்த்தர் சொன்னார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். What God has promised, He will do it. Whether days can go, years can go, but His word will never fail. நாட்கள் போகலாம், வருஷங்கள் போகலாம், காலங்கள் போகலாம், ஆனால் வார்த்தை நிறைவேறியே தீரும். அல்லேலூயா. சொன்னதை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னா, நீ கோலும் கையுமா போறப்பா, உன்னை பரிவாரமா அழைத்து வருவன்னாரு. போன உடனே தெரியல, 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் பரிவாரங்களோடு அழைத்து வந்தார். அல்லேலூயா. ஆக நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இப்ப இருக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்க குறைவான நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, உன்னை பெருசாக்குவேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தைகளை நம்பணும். அதான் சொல்றார், கடுகளவு விசுவாசம் இருந்தால், கடுகு விதையளவு ஜீவனுள்ள விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த விசுவாசத்தோட நீ மரத்தை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆக இங்கே படிக்கும் பொழுது அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும், ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். என்னாச்சு? கற்பம் செத்து போச்சு. அல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு. ஆமென். அது என்ன செய்யல? செத்து போச்சுன்னு நினைக்கல. அந்த செத்து போனதுக்கும் ஆண்டவர் உயிர் கொடுக்க வல்லவர் என்று அவன் கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, எந்த ஒரு காரியமான இருந்தாலும் அது செத்து போச்சுன்னு நினைக்காதீங்க. அதற்கு உயிர் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர். அல்லேலூயா. ஆமென். 21வது வசனத்துல படிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் அவர் யாருங்க? ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசிகளின் தகப்பன். ஆமென். அப்ப ஆண்டவரிடத்துல வருகிற பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசிக்கணும். அல்லேலூயா. சில வசனங்களை சொல்ற, சீக்கிரமா டைம் ஆயிடுச்சு. யோவான் 11:40 படிங்க. யோவான் 11:40 வேகமா படிங்க. ஜான் 11:40.
இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். நீங்க யாருடைய சந்தர்ப்பம்? லாசரு மரித்து போய் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிருச்சு. அப்போ அந்த 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஐயா, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே, நீ முதல்லயே வந்திருக்கலாம்ல, லேட்டா வரீரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால், if at all you believe, you will see the glory of God. Even though he may dead and he may buried, but I am the life giver. I am standing here. If I tell one word, he will come to life. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்வான்? அவன் ஜீவனோடு கூட வருவான். நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். காரியம் செத்து போச்சு நினைக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க விசுவாசித்தால் செத்து போனதுக்கும் உயிர் கொடுக்கிறவர், அல்லேலூயா, உயிரை கொடுப்பார். ஆமென். மார்க் 9:23 படிங்க. மார்க் 9:23. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். படிங்க. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். ஆண்டவர் என்ன படிங்க? அவளை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிச்சா என்ன செய்யுங்க? எல்லாம் நடக்கும், எல்லாம் ஆகும், எல்லாம் கிரியையும் வாய்க்க பெறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிக்கிற. மத்தேயு 9:27-30 வரைக்கும் படிச்சீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுவை பின்பற்றி போகிறார்கள். 2 blind men followed Jesus. இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறதை அறிந்து அவரிடத்துல போய் கேட்கிறாங்க, ஐயா, எங்களுக்கு பார்வை தாரும் என்று கேட்கிறார்கள். இப்ப இயேசு கேட்கிறாரு, உனக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? அவங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன? Do you believe that I can give you sight? நான் பார்வையை கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கு, நீ நம்புறியா? அல்லேலூயா. இன்னைக்கு டாக்டரை நம்பி போறோம், ஸ்பெஷலிஸ்ட் ஆஸ்பத்திரி நம்பி போறோம். ஓ, பிஎஸ்சி. திருநெல்வேலி சைடு போனால் கெட்வெல் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, பிஎஸ்சி, கேஎம்சி அப்படின்றோம் இல்லையா? ஆஸ்பத்திரி நம்புறாங்க, டாக்டரை நம்புறாங்க, ஆனால் யாரை நம்புறதில்ல? அவைகளை படைத்த உருவாக்கின ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? குருடர்கள் வந்து கேட்குறாங்க, ஐயா, பார்வை அடையணும். கர்த்தர் என்ன கேட்கிறாரு? இதை உனக்கு பார்வையை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? ஆமேன். அங்கதான் ஒரு போராட்டம் வருது. நம்மள என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? நான் இத்தனை நாள் மருந்து மாத்திரை தின்ட்டு வரேன், நல்லா ஆகலையே, இப்போ மாத்திரம் நல்லா ஆயிருமா? அப்படியெல்லாம் சொன்ன என்ன நடக்காதுங்க? ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. அந்த 2 பேரும் அவங்களுக்கு கண் பார்வை இல்லை, இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாது, ஒன்றும் காதில் தான் கேட்டிருக்கிறாங்க, அவரை பற்றி காதில் தான், கண்ணில் பார்க்கல. கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் வந்தாதான், பார்த்தாதான், தொட்டாதான். ஆனால் அவங்க என்ன சொல்ல, அதாவது எதையும் பார்க்கல, ஆனால் நம்புகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், நீர் எங்களுக்கு பார்வையை கொடுக்க வல்லவர் என்று நாங்கள் நம்புகிறோம், உம்மிடத்தில் வல்லம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அதான் கடுகள விசுவாசம். அந்த விசுவாசம் வாயின் அறிக்கையாக வருகிறது. அந்த மாதிரி நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? அறிக்கையில் இருக்கணும், வாயின் வார்த்தையில் இருக்கணும். ஆமேன். நம்முடைய விசுவாசம் செயல்களில் இருக்கணும், நம்முடைய விசுவாசம் கிரியையில் இருக்கணும். அல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் வளரணும், நாம் ஜெபிக்கணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தா பத்தாவது, ஆக்ஷன்ல வரணும். அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது ஆமேன். அவங்க கேட்டாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உமக்கு பார்வை கொடுக்க
வல்லமை இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது என்னாச்சு பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இவன் ஜஸ்ட் வாயில தான் சொல்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே கண் பார்வையத்தாரும் கண் பார்வையத்தாரும். அவரும் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உனக்கு பார்வையை கொடுக்க எனக்கு வல்லமை இருக்கு, நம்புறியாப்பா? ஆமான்னு வார்த்தை தான் சொல்றான், வெறும் வார்த்தை தான். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்காக யார் வேலை செய்யறான்? கர்த்தர் வேலை செய்யறார். அல்லேலூயா, ஆமென். அவன் கண்களை தொட்டு, நம்ம விசுவாசத்தை உள்ளத்துல வளர்த்துட்டே இருந்த போதும் அவர் நமக்காக வேலை செய்வார். அவர் அவனுடைய கண்களை தொட்டு அவரை வேலை செய்ய வைக்கணும்னா நம்ம விசுவாசம் அதிகரிக்கணும். அல்லேலூயா. அவரை வேலை செய்ய வைக்கணும்னா நம்முடைய வாயின் வார்த்தை விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அவருங்க சொல்றாங்க, ஆண்டவரே உமக்கு வல்லமை இருக்கு, நாங்க நம்புகிறோம். ஆமென். அந்த ஆனாலும் அப்படின்றது வரக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு ஆனாலும், அந்த ஆனான்றது வரக்கூடாது. புரியுதா? ஆகும், அவர் சொன்ன நடக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட வந்தாங்க. என்னாச்சுங்க? அந்த வாயின் வார்த்தையை கேட்டு ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல. கரங்களை நீட்டி தொட்டு சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்னாரு. என்னாச்சுங்க? அப்படியே கண்கள் திறக்கப்பட்டது. They began to see. Hallelujah. Hallelujah. கண்ணு திறந்தோன்னு யாரை பார்த்துருப்பாங்க? முதல்ல கர்த்தரை தான் பார்த்துருப்பாங்க, இயேசுவை தான் பார்த்துருப்பாங்க. அப்போ விசுவாசித்து ஒரு அற்புதம் கிடைச்ச உடனே முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்? கர்த்தருக்கு. அவரை தான் வைக்கணும், அவருக்கு பின் செல்லணும், அவருக்காக வாழணும். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரா தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடிடக்கூடாது. அவருக்கு சாட்சியா இருக்கணுங்க. அல்லேலூயா. சிம்பிள் ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த், ஒரு சின்ன விசுவாசம், அது ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.